சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம போறீங்கல்ல? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? நான் என்ன கழுத்து நிறைய நகை கேட்டனா இல்ல பீரோ நிறைய புடவை கேட்டனா? என்ன பெத்த அப்பனுக்கு திதி கொடுங்கன்னு கேட்டேன். என்னால முடியாதுன்னு வேண்டாம் விருப்பம் சொல்லிட்டு போறீங்க. போங்க போங்க. நல்லா உங்களுக்கு அவ்வளவு திமிரு இருந்தா உங்க கூட இவ்வளவு நாளா வாழ்க்கை நடத்திருக்கேன். எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஐயோ கஸ்தூரி, விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு? என்ன மீறி போக உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? யாரு போனது? வேற யாரு? எல்லாம் உன் அண்ணன் தான். ஐயோ, எங்க போயிட்டாரு? வயல்ல பூச்சி அரிச்சிருச்சான், மருந்து அடிக்க போயிருக்காரு. ஐயோ, என்ன சொல்ற? அப்போ உங்க அப்பாவோட திதிக்கு அவர் இல்லையா? இருந்திருந்தா நான் ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கேன்? எங்க அப்பா விட அவருக்கு அவர் வேலைதான் முக்கியமா போயிடுச்சு. போங்க போங்க. அவரு போயிட்டாருன்னா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டாரா? நான் அவர்கிட்ட என்ன பெருசா ஆசைப்பட்டு கேட்டுட்டேன்? நானும் ஒரு மனுஷி தானே. இத்தனை வருஷமா நம்ம கூட வாழ்ந்தவ ஆசைப்பட்டு கேக்குறாளேன்னு அவர் எனக்காக யோசிக்க மாட்டாரு. என்ன பத்தி யோசிக்காதவர் பத்தி நான் மட்டும் ஏன் யோசிக்கணும்? எங்கேயோ போட்டோம், எப்படியோ போட்டோம். சரி விடு. என்ன கூட மதிக்க வேண்டாம். என் அப்பாவை கூட மதிக்க வேண்டாம். இத்தனை நாளா தனியா இருந்து என்னையும் என் தம்பியையும் வளர்த்த எங்க அம்மாவுக்கு என்ன மரியாதை? அவங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் நின்னு திதி கொடுத்துட்டு போயிருந்தா என் அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அங்க பாரு என் அம்மா எப்படி இடிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்கன்னு. பாட்டி 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 அழாதீங்க பாட்டி, நம்ம பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அழாதீங்க அழாதீங்க பாட்டி. இது வரைக்கும் அவர் என்ன சாதாரண பொம்பளையா தான் பார்த்தாரு. ஆனா இனிமேதான் நான் யாருன்னு அவர் பார்க்க போறாரு. கஸ்தூரி, அப்படியெல்லாம் பேசாத. அவரோட நிலைமைய நாமளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. ஏய், காலத்துக்கும் நாம மட்டும்தான் அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கணுமா? அவங்க நம்ம நிலைமைய புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா? அப்படி என்னப்பா அவங்க நிலைமை தலைமீறி போயிடுச்சு? எங்க அப்பாக்கு திதி கொடுக்கறத விட வயலும் அதுல இருக்கிற பூச்சும் தான் அவர் கணக்கு தெரியுதுல்ல. இத்தனை நாளா அவர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய் நின்னல. அதான் அவருக்கு நானும் என் அம்மாவும் கேவலமா போயிட்டோம். இல்ல கஸ்தூரி, நம்ம என்ன பிளான் பண்ணோம்? உன் புருஷனையும் என் புருஷனையும் ஒன்னா உட்கார வச்சு திதி கொடுக்க வைக்கலாம் தானே நம்ம இருந்தோம். அத நிராகரிக்கிறதுக்காக அவர் போய் சொல்லிட்டு போயிருக்காரு. இங்க இருந்தா என் புருஷனுக்கும் அவருக்கும் தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அத புரிஞ்சுக்கிட்டு எதுக்குன்னு உன்கிட்ட சொல்ல முடியாம வெளியில கிளம்பிட்டாரு. இவர் கோவக்காரராவே இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லல. சண்டை வரக்கூடாதுன்னு உன் புருஷனை பார்த்தாரே, ஒரு மரியாதைக்காகவாவது என் அம்மாவோட புருஷனை பார்த்தாரா? இதுல என்ன மரியாதை அவர் கெட்டு போயிட போகுது? இங்க பாரு, இத்தனை வருஷம் உங்க அப்பாக்கு உன் புருஷன் தானே திதி கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த ஒரு தடவை தானே முடியாதுன்னு சொன்னாரு. விடுமா, பாத்துக்கலாம். இத்தனை வருஷமா திதி கொடுத்தவருக்கு இந்த வருஷம் கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? யாரு வந்தா வரலன்னா அவருக்கு என்ன? அவர் மாமனாருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுட்டு போயிருக்கலாம்ல. இவரு எங்க அப்பாக்கு மரியாதை செய்ய மாட்டாரா? ஆனா நாங்க மட்டும் குடும்பத்தோட மரியாதையை காப்பாத்தணுமா? இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். இனிமே அந்த மனுஷனா நானானு ஒரு கை பாத்துறேன். கஸ்தூரி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் புருஷன் இவரோட நட்பு வேண்டான்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் தான் உன் புருஷன் எப்பவுமே ஒதுங்கிதான் நின்னாரு. இப்பவும் அதுக்காக தான் ஒதுங்கி போயிருக்காரு. இவரு ஒதுங்கி எல்லாம் போகல, எங்க உறவே வேணான்னு தான் ஒதுக்குறாரு. இல்ல கஸ்தூரி, உன் புருஷனை நீ தப்பா நினைக்காத. இல்லடி, நானும் இவரை பத்தி ரொம்ப உயர்வாதான் நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா இப்பதான் இவரோட சுயரூபம் எனக்கு தெரிஞ்சது. எங்க அப்பாக்கு திதி செய்யாம போயிட்டாருல, நான் பாத்துக்கிறேன். இந்த கஸ்தூரி யாருன்னு அவருக்கு காட்டுறேன். இப்ப என்ன உனக்கு? உங்க அப்பாக்கு இப்ப திதி நடக்கணும், அவ்வளவுதானே? அவர்தான் முடியாதுன்னு போயிட்டாரேடி. அவரு போனா என்ன? ம்? நாம எல்லாரும் இருக்கோம்ல, ம்? நாம செய்வோம். உங்க அப்பாவுக்கு பெத்த பொண்ணு நீ இருக்கல்ல, நீ செய். அது மட்டும் இல்லாம எப்பவுமே அப்பாங்களுக்கு பெத்த பசங்களை விட பொம்பளை பிள்ளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும். கஸ்தூரி, உன் அப்பாவுக்கும் உன்னதானே ரொம்ப பிடிக்கும். ம்? பொண்ணுங்க பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இவ்வளவுதான் அளவுன்னு யாரும் கோடு போட்டு வச்சுட்டு போகல. உன் கையால திதி செய்யறதா உங்க அப்பாவுக்கு பிடிக்கும். அத உங்க அப்பா மனசார ஏத்துப்பாரு. இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகாம வா, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். வா, கண்ணை தொடச்சுக்கோ, அழாத, சரியா?